அப்போ என்ன அர்த்தம்னா, நான் இந்த பூமியில் இருக்கேன், நான் இந்த பூமியில் கஷ்டப்படுறேன், நெருக்கப்படுறேன் அப்படிலாம் நீ நினைக்கிறேன்னா ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லுது, உன் பிரச்சனை எல்லாம் பரலோகத்தின் பிரச்சனை, பரலோகத்தின் நன்மை எல்லாம் உன்னுடைய நன்மை. கையை மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல எனக்கு. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். நான் மறுபடியும், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், ஆவியானவர் பேசுவதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். பாருங்க என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க. வாசிங்க. முன்னே அந்நியராயும், முன்னே அத ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி முன்னே அந்நியராயும், துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தர் எப்படி பரலோகத்தில் இணைச்சார்ன்றல பாருங்க. என்ன வாங்கிட்டாரா? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். நிமிந்து பாரு, பக்கத்துல மூஞ்ச பாரு, டக்கு பக்கத்துல மூஞ்ச பாரு. பாத்தியா? அந்த மூஞ்ச பார்த்தா சொல்றாரு குற்றம் இல்லாதவனா. நம்பவா முடியாத? நீ நம்புறியோ நம்பலையோ, அவர் சொல்றாரு பரிசுத்தவானா மாத்திட்டேன், குற்றம் இல்லாத. நல்லா கைய தட்ட எல்லாம். நல்லா கவனி. அதாவது நான் பைபிள் தான் பேசுறேன், நான் ஏதோ என் சொந்த கற்பனை பேசல. யாருக்காவது சந்தேகம் இருந்தால் திட்டணும்னு நினைச்சா பவுல்னு ஒருத்தர் இருக்கான், அவனை போய் சட்டையை பிடிச்சி, ஆமாம் பரலோகத்தில் போய் முடிஞ்சா 2 சாத்து சாத்திட்டு வா, அதுக்கு நீ செத்து போனோம். ஆமாம் கவனி கவனி கவனி. ஆமாம் நான் பைபிளை பேசுகிறேன், நான் வேதத்தை பேசுகிறேன். வேதத்தை தெளிவாக வியாக்கியானம் பண்ண விரும்புகிறேன். ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. சும்மா ஒரு வசனத்தை எடுத்து கடலை போடக்கூடாது. அந்த கடலை மிட்டாய் சுடுற வேலைலாம் நம்மக்கிட்ட கிடையாது. நமக்கு ரொம்ப தெளிவாக வசனம் எப்படி சொல்லிட்டு பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்லுது. முன்னாடி நீ அக்கிரமக்காரனாக இருந்த, மோசமானவனாக இருந்த, ஆனால் ரத்தம் சிந்தி அதை நீ நம்பின உடனே பரிசுத்தவானா. ஒன்று பரிசுத்தவானா மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டெப் போறாரு, குற்றமே இல்லாதவனா, பிளேம்லெஸ்ஸா. கையை மேலே தட்டி ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. வாசி. குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். என்ன படாதவர்கள்? என்ன படாதவர்கள்? கேட்கல. தமிழை கொஞ்சம் தெளிவா வாசிப்போமா? தண்டிக்கப்படாதவர்களாகவும். அப்படி வச்சுங்க. என்னது? மூஞ்ச பாருங்க. உன்னதான் சொன்னாரு, பக்கத்து பாச உன்னதான் சொல்றாரு, பயப்படாத. ஆமா, தண்டனைக்குள்ள நீ இல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன். இன்னொன்னு அப்புறம் அடுத்தது 8:1 ரோமர். அப்படி இது வச்சு ஒரு 8:1 வாசி. 8:1 ரோமர் 8:1. மாம்சத்தின்படி நடவாமன்றது தப்பு. ஆமா, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு என்ன இல்ல? ஆக்கணை தீர்ப்பு. கைய மேல தட்டி ஆமென். அல்லேலூயா. அப்ப கவனி, மறுபடியும் வாங்க, கவனி. அப்ப கண்டிக்கப்படாதவர்களாகும், தமக்கு முன் நிறுத்தும்படியாக. எப்படி 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 நிறுத்துவாராம் கொண்டு போய்? இதை நான் போறேன் சார். அவர் செத்ததை, அவர் சாவ, அவர் எனக்காக தான் செத்தார் அப்படின்றத நம்பின அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். ஆமென். நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். நான் ஒன்று போய் சொல்லியே, அது எவ்வளவு அது உண்மையோ, அது உண்மையா இருந்தா இதுவும் உண்மை. அவர் செத்தது உண்மையா இருந்தா உன்னை குற்றம் இல்லாதவனாய், தண்டனை இல்லாதவனாய், பரிசுத்தவானாக மாற்றினார். இதுக்கு 300 நாள் ஜபம், 20 நாள் தபம், 50 நாள் ஆமா சோமம் எதுவும் தேவையில்லை. ஆனா ஜபம் தேவை. எதுக்கு தெரியுமா? என்னை இவ்வளோ மோசமான என்னை நீங்க நேசிச்சீங்கன்னு சொன்னாலே ஜபம் வந்துடும். எப்படி வராம இருக்கும் சொல்ல? லவ் பண்ணும் போது கவிதையே தெரியாதுன்னு கூட கவிதை வருது. ஆமா இல்லையா? உலக பிரகாரமா பேச வேண்டியது இருக்கு சார். ஆமா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, நீங்க யாரா லவ் பண்ணீங்கன்னு கேட்டுறாதீங்க. நான் பொண்டாட்டி தவிர வேற யாரும் லவ் பண்றது இல்லை. ஆமா, நிறைய சண்டை போடுவேன், லவ் பண்ணுவேன். அல்லேலூயா. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேங்க. அல்லேலூயா. நம்ம மாட்டேன். நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் மனைவிகள் இன்னைக்கு போய் கண்டிப்பா புருஷங்கிட்ட சண்டை போடுவாங்க. பத்தியா பாஸ்டர், பத்தியா நீ என்னைக்கா அப்படி சொல்லியிருக்கியான்னு. ஆமா, கண்டிப்பா சொல்லுவோம்.
நான் சொல்றேன், அது ஒரு விழுந்து போன மனநிலை. பெண்களுக்கு இருக்கிற ஒரு விழுந்து போன மனநிலை அது. அதான் விட்டுருங்க. ஆமா, அப்படிலாம் கிடையாது. அவங்க ஸ்டைலில் அவங்களுக்கு ஒரு 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 பாணி இருக்கு. அவங்களுக்கு ஒரு கிருபையை கத்த தந்திருக்கிறாரு. அது மாதிரி உங்களை நேசிப்பாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சத்தம். நீங்க ஒன்று நம்பணும், ஆணோ பெண்ணோ ஒன்று நம்பணும். என்ன தெரியுமா? எனக்கு கொடுத்திருக்கிற துணை கர்த்தரால் வந்தது. அதை தாண்டாம நின்னா நான் சொல்றேன், லைஃப் சூப்பரா இருக்கும். லைஃப் எந்த பிரச்சனை வந்தாலும் தாண்டலாம், எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் மிதிக்கலாம், ஏறி போயிட்டே. ஆமேன்னு சொன்ன 10 பேர் நல்லா இருப்பீர்களாக. நல்லா இதுக்கெல்லாம் ஆண்கள்லாம் பார்க்குறேன், என்ன ஆண் என்ன பாஸ்டர் பிச்சு போடுவேன். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். கவனிங்க. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மரித்ததுனால ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு உண்மையோ, அதே போல அவர் மரணம் அடைந்தது உண்மை என்றால் நான் பரிசுத்தனாக ஆனதும் உண்மை. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. நான் குற்றம் இல்லாதவனாக மாறினதும் உண்மை. நான் தண்டிக்கப்படாதவனாக இருப்பதும் உண்மை. பரலோகத்தோடு என்னை இணைக்கப்பட்டதும். கையே நல்லா தட்டி பெண்கள் எல்லாம் நான் சொல்ல உண்மைன்னு மட்டும் சொல்லுவியா? நான் சொல்ல இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தது உண்மை என்றால் நான் ரட்சிக்கப்பட்டது. நல்லா சத்தம் வரணும். நல்லா ஆமேன் சொல்லுங்க. ஆமேனுக்கு பதிலாக இப்ப உண்மை சொல்றீங்க, சரியா? ஆமா. இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தது உண்மையா இருக்கும் என்றால் நான் பரிசுத்தவானானது, குற்றம் இல்லாதவனானது, தண்டிக்கப்படாதவனானது, பரலோகம் நானும் இணைந்தது. மேல கையை தட்டி செத்ததுக்கு அப்புறம் போற பரலோகத்தை அப்புறம் பார்ப்போம். உயிரோடையே இங்க பரலோகத்தை அனுபவிக்க முடியும். அதுதான் பரலோக ராஜ்யம். The extension of heaven in earth is called the kingdom of heaven in earth. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் விரிவாக்கம் பூலோகத்தில் நடக்குது இல்லையா? அதுதான் பரலோக ராஜ்யம் என்று பூமியில் அழைக்கப்படுகிறது. கையை மேல தட்டி ஆமென் சொல்ல விரும்பினா இதை தெரியாத யாரும் எந்த சாபத்திலிருந்தும் வெளியில் வர முடியாது. அல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். அடுத்த வசனம் வாசிமா. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் பாருங்க, இப்போ இந்த கேஜேவி டிரான்ஸ்லேஷன்ல வந்தாலே இது ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க ஒரு தப்பான டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலை நிற்பீர்களானால் அப்படியாகும். என்ன சொல்லிட்டாங்க? நீ விசுவாசத்தோடு இருந்தாதான் உனக்கு நடக்கும்ட்டாங்க. கிடையாது. நல்லா கவனிங்க. கிடையாது. எல்லாம் சொல்லுங்க. கிடையாது. அப்படி இல்லை. அது ஒரிஜினல் அப்படி இல்லை. ஒரிஜினல் எப்படி இருக்கு நான் வாசிக்கிறேன். பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். கவனிங்க. ஆனாலும் இப்பொழுது கிறிஸ்துவனுடைய மனித உடல் மரணத்துக்கு உட்பட்டதன் மூலமாக இறைவன் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். இறைவனுடைய பார்வையில் உங்களை கரைப்படாதவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கே இப்படி செய்தார். என்ன பண்ணாரா? இயேசு மரித்தது காரணம் என்னன்னா, நீ பரிசுத்தவானா அவருக்கு முன்னாடி போய் நிக்கணுமா, அதுக்கு தான் அப்படி செஞ்சாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் கேட்ட, இப்போ நீங்க கேட்டீங்களே இந்த நற்செய்தி, நீங்கள் கேட்ட நற்செய்தியினால் உண்டாகும் நன்மையை விட்டு விலகாமல் விசுவாசத்தில் உறுதியுடையவர்களாய் தொடர்ந்து நிலைத்திருந்தால் அந்த நற்செய்தி வானத்தின் கீழெங்கும் எல்லா படைப்புகளுக்கும் அறிவிக்கப்படுகிறது. பவுலாகிய நான் இந்த நற்செய்தியை அறிவிக்கும் ஊழியனானேன். என்ன சொல்றாங்க இங்க? என்ன சொல்ல? நீ விசுவாசம் நிலைச்சிருந்தா அப்படி நடக்கணும்னு சொல்ல, நிலைச்சிருன்றாங்க. நிலைச்சிருன்னு சொன்னதை இவங்க என்ன சொல்லிட்டாங்க? கேஜேவியில் நிலைத்திருந்தால்தான் அது நடக்கும்ட்டாங்க. அதான் பிரச்சனையே. நான் சொல்றேன், நீ இந்த விசுவாசத்தை உள்ள வந்துட்டல, வந்தனாலே நம்பிட்டேன்னு அர்த்தம். நல்லா ஆமென் சொல்லுங்க. ஆனா இப்ப நிலைச்சிருந்தா சீக்கிரம் நடக்கும். நல்லா ஆமென் சொல்லுங்க. எப்படி நிலைச்சிருக்கணும்? நான் என்னுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன பாரு. இப்போ பர்ஸ டக்குன்னு எடு. ஒரு பையன் எடுக்க மாட்டான். ஆனா பர்ஸ் உனக்கு ரொம்ப, ஆணோ பெண்ணோ டக்குன்னு பர்ஸ் எடுப்பான். நான் 3 எண்ணத்துக்குள்ள எடுக்கிறவன் பாக்கி 1 2 3 எடுத்தவர்கள் பாக்கியவான்கள். பர்ஸே இல்லைன்றவன் பிரச்சனை இல்லை. பாக்கெட் திறந்துரு. பாக்கெட் திறந்துரு. ஆமா, எட்டிப்பார் பாக்கெட்டுக்குள்ள, பர்சுக்குள்ள பார்.
பாருப்பா, பர்சுக்குள்ள ஏடிஎம் கார்டு இருக்கு. பர்சுக்குள்ள என்ன இருக்கு? ஏடிஎம் கார்டில் காசு எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆமா, யார்கிட்ட சொல்றாத. ஆமா, பர்ஸ்ல இருக்கா? பர்ஸ் பார்த்தியா? பணம் இருக்கா? ஆமா, ஒரு சிலர்கிட்ட பணம் இருக்கு, ஒரு சிலர்கிட்ட வெறும் காகிதம் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு காலியா இருக்கும். இப்போ அந்த பர்ஸை பார்த்துட்டு சொல்லு, இதை நம்பி நான் வாழல, மேலே இருக்குல்ல என் லாக்கர் ஒன்று இருக்கு, அது மேலே இருக்கு, அதுவும் நானும் இணைஞ்சி. புரிஞ்சவெல்லாம் கையை நல்லா, அதுவும் நானும் இணைஞ்சி இருக்கும். இதை நம்பல, அதை நம்பி. ஆமே, நல்ல சத்தமா புரியுதா உங்களுக்கு? பரலோக ராஜ்யம்னா இதுதான். இப்போ கவனிங்க, சரீரத்தில் ஒரு தேவை இருக்கு, உடம்பு சரியில்லை. ஐயோ டாக்டர் கிட்ட போகிறது நல்லது, டாக்டர்களுக்கு படைத்தவர் கர்த்தர், மருந்தெல்லாம் நல்லது, போட்டுக்குங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், எந்த வலியோ எந்த பிரச்சனையோ டாக்டர் என்னன்னாலும் சொல்லட்டும், பிரச்சனையே இல்லை. ஆண்டவரே, நான் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், எந்த வலியும் என்னை தொட முடியாது, அதெல்லாம் உலகத்தால் உண்டானது, நான் பரலோகத்தால் உண்டாக்கப்பட்டவன். கையை மேலே தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிடணும் சார். என்னைக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள வரியோ உடனே நடக்கலாம்னு பயப்படாத, பேசிக்கிட்டே இரு, இதை நம்பிக்கிட்டே இரு. ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் நீ இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ற தேவையே இருக்காது, தேவையே இருக்காது. ஒரு லெவலில் போய் நிறுத்திடுவார் கர்த்தர் உன்னை. கையை மேலே தட்டி ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். நல்லா கரங்களை தட்டி ஆமேன்னு சொன்னீங்கன்னா அல்லேலூயா. கவனிங்க, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், டைம் பறந்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு. ஐயோ நிறைய இருக்கே சொல்ல, ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எடுப்போம், நம்ம போடுறீங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 16:19. டக்கு டக்குன்னு எடுங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே, நல்லா கவனிக்கணும், பேதுருவை பார்த்து சொல்றாரு. தட் மீன்ஸ் சபையை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். என்ன அர்த்தம்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை சத்தம் வர மாட்டேங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ மேல நல்லா கையை தட்டி ஒரு ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க இருக்கீங்களா? நல்லா இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கவா பாருங்க. இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்ன்றது என்ன தெரியுமா? பேதுருகிட்ட திறவுகோல் தரேன்னு சொன்னார்ல, என்ன அது திறவுகோல்? என்ன கீ ஆஃப் ஹெவன் சார்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் எது சார்? சுவிசேஷம் தான் சார் அந்த திறவுகோல். ஒரு ஆமென் சொல்லுங்க. திறவுகோல்னா சாவியா? கொட்டிடுவீங்க, அது தெரியாது எனக்கு, பிச்சு போடுவேன். யார் சொன்னது? அத சாவியாம? நல்லா கவனி, தமிழுக்கே தமிழ் டிரான்ஸ்லேஷன். கவனி கவனி கவனி. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்னா என்ன? சாவி. அந்த சாவி என்னன்னா சுவிசேஷம் தான் சாவி. ஒருவன் சுவிசேஷத்தை பேசினால் அதை ஏற்றுக்கொள்கிறவன் சாவியை ஏற்றுக்கொள்கிறான். அவன் வாழ்க்கையின் நன்மையெல்லாம் திறக்கிற கையை மேல தட்டி பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தரேன், சுவிசேஷத்தை கையில தரேன். அதை கொண்டு நீ மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் இந்த பரலோக ராஜ்யத்தை உட்படுத்த முடியும். கையை மேல தட்டி ஆமென் சொல்ல மாட்டேற. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ ஒருத்தன் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டான்னா சாவியை போட்டு திறந்து உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். அப்படின்னா பரலோகத்துக்குள்ள உட்கார்ந்துட்டான்னு அர்த்தம். நான் சொல்றேன், இந்த பூமி பரலோகத்தை கட்டுப்படுத்தவில்லை, பரலோகம் தான் பூமியை கட்டுப்படுத்துகிறது. பூமி பரலோகம் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். பரலோகம் பூமியை படைத்த எஜமான். இங்கெல்லாம் ஆமென் வர மாட்டேங்க. வாயில வெடிய வைக்க. ஆமா பாத்துக்க. ஆமா நல்லா கப்பி ஏதாவது காய வைங்கப்பா. எல்லாரும் வாயில சரசரன்னு இழுத்து விடுவோம். ஆமென் சொல்லாத வாயிலாம் இருந்தா என்ன போனா என்ன பொசுங்கட்டும். ஆமா
கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? அப்போ பூமி கட்டுப்படுத்தப்படுகிறது அசுத்த வல்லமைகளால், பரலோக வல்லமைகளால். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லாஹ் ஆமென் சொல்ல கேட்கிறேன். அசுத்த வல்லமையும் கட்டுப்படுத்துகிற ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் தான் பரலோக வல்லமை. இப்போ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்தன் உள்ள வந்தான்னா அவன் பூமியை தாண்டி, அசுத்த வல்லமைகளை தாண்டி, பிசாசை தாண்டி பரலோகத்துக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். கைய மேல தட்ட வேணாமா? மேல தட்டி ஆமென் சொல்ல வேணாமா? உள்ள வந்தவன் அப்போ இப்போ சொல்றாரு, நீ பரலோகத்தில் உட்காந்துட்டு பூலோகத்தில் எதை திருகிறியோ அதெல்லாம் இங்க திருகப்படும். கைய மேல தட்டி, எதை மூடுறியோ அது மூடும், எதை திறக்குறியோ அது திறக்கும். ஏன்னா உனக்கு கட்டுப்படுத்தாண்டா. கைய மேல தட்டி ஆமென். இங்க முன்னாடி கூட ஆமென் சொல்லு. அல்லேலூயா. அப்போ கவனி, ரட்சிப்புன்றது ஏதோ ஊர்கா வியாபாரம் கிடையாது. ஆமா, வயிற்று வலிக்காக வந்தங்க, சோத்திரம் கத்தர் எனக்கு வயிற்று வலியை சுகமாக்கிட்டார். ஞானஸ்தானம் ஏத்துட்டேன். எதுக்கு வயிற்று வலி சுகமானதுக்கா? ஆமா. அப்புறம் நீ எல்லாம் எங்க விளங்க போற? கவனிங்க, என்ன அற்புதமான சத்தியங்க இது. எவ்வளோ அற்புதமான மேன்மையான சத்தியம் பாருங்க. பரலோகத்துக்கு என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் என் பிரஜையாய், என் பிள்ளையா, என் இளவரசனா நீ இந்த பூமியில கைய மேல தட்டி, ராஜ்யத்துக்குள்ள வந்த மனநிலையோட ராஜ்யத்தை இருக்கிறன்றவெல்லாம் மேல கைய தட்டி. கையை தட்டாதவனுக்கெல்லாம் கை நாலு நாளைக்கு தூக்க முடியாம இயேசு நாமத்தை போயிடும். பாத்துக்க. அல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கை தட்டி. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைஞ்சி, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா. தூங்கி எந்திரிச்ச மாதிரி கை தட்டுற உனக்கெல்லாம் 4-5 மாசத்துக்கு நன்மை நடக்காம போயிடும். பாத்துக்க. நான் ஒரு கிரேட்டர் பிளெஸிங்கை பேசுறேன். எல்லாம் கையை தட்டணும் உற்சாகமா. ஆமா, ராஜாதி ராஜா இயேசு ஆள்றாருன்ற மாதிரி பாடணும். உன்னை ஆள்றவர் யாரு? சத்தமா யாரு? கையை தட்டலாமா? 1 2 3 4. ராஜாதி ராஜா என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு. இயேசுவின் குடும்பம் ஒன்று, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் அன்பு நிறைந்திடும். பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா. நீ நினைக்கிற பரலோகம் போனவனு தான் பாவம் இல்லை, சாபம் இல்லை, வியாதி இல்லை. இல்ல, இங்கேயே ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற உன்னை அதெல்லாம் தொடவே முடியாது. மேல கையை தட்ட வேணாமா? எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. பாவம் இல்லை, சாபம் இல்லை, வியாதி இல்லை, பசி இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பரிசுத்தவனா மாறிட்ட, குற்றம் இல்லாதவனா மாறிட்ட. உன் மேல எந்த சாபமும் இல்லை, எந்த பொருளாதார நெருக்கமும் உன்னை நெருக்கவே முடியாது. புரிஞ்சுச்சா? உனக்கெல்லாம் புரிஞ்சுச்சா? யார் புரிஞ்சவன் மட்டும் ஒரு ஆமென் சொல்லு, கை தூக்கி. சரி, எல்லாம் நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். சிம்பிளா நீ இப்போ எந்த சூழ்நிலை இருக்குன்றது விஷயமே இல்லை, அதை மறந்துடு. சரி, மறக்க முடியலன்னா கூட அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிரு. இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு காங்கிரீட் மனநிலைக்குள்ள வா, ஒரு உறுதியான மனநிலைக்குள்ள வா. என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் என்னுடையது.
இது வரைக்கும் இப்படி நீ கேட்கலாம், இன்னைக்கு கேள். இயேசுவின் நாமத்தில் பரலோகத்தில் இருக்கிற சகல நன்மையும் எனக்காகவே உண்டாக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க. அதுதான் நான் அந்த வசனத்துல வந்தேன். சகலமும் அவரை கொண்டு, அவருக்கென்று, அவருக்காகவே உருவாக்கப்பட்டது. அவர் எனக்காகவே உருவாக்கப்பட்டார். இப்போ அவரா முக்கியம், நான் முக்கியமா? ஹலோ, இப்போ அவர் முக்கியமா நான்? சார் நான் என்ன சொல்றேன், இந்த ஃபேனை உருவாக்குனவன் இருக்கான்ல, யாருக்காக உருவாக்கி இருக்கான்? சத்தமா சொல்லுங்க, யாருக்காக? எவன் காசை கொடுத்து வாங்கி ஃபேனை போடுறானோ அவனுக்கு சில்லுன்னு காத்து வரணும்னா அதை டிசைன் பண்ணியிருக்கான். கரெக்டா? ஆமாவா இல்லையா? இயேசு உலகத்தை எல்லாம் உண்டாக்கினார். தன்னையே கிறிஸ்துவாக உருவாக்கி கொண்டார். தன்னையே அவர் உருவாக்கி கொண்டார். எதுக்கு தெரியுமா? நானா ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. இந்த மனநிலைக்குள்ள என்னைக்காவது வந்திருக்கியா? கிறிஸ்தவம் இதை பார்க்காதனால தான் சபிக்கப்பட்டிருக்கிற. இயேசுவே உனக்காக கொடுக்கப்பட்டார் அப்படின்னா பரலோகத்திற்கு எல்லாமே உனக்காக எப்பயோ கொடுக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். கொடுக்கப்பட்டுருச்சு. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, சகலமும் எனக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சகலம் எனக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். எத்தனை நம்புறீங்களா? இன்னைக்கு யாரெல்லாம் நம்புறீங்க? இப்போ சேர்ந்து பாடணும் என் கூட. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. யாரெல்லாம் பாட போறீங்க? நல்ல கையை மேல தட்டி, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஓ, இயேசுவின் குடும்பம் ஒன்று. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ஓ, பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டு. ஓ, ராஜாதி ராஜா. ஓ, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. சத்தமா சத்தமா எல்லாம் பாடு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு. இது வரைக்கும் இல்லைன்னா இன்னிலிருந்து இன்னிலிருந்து என்ன பண்ண? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. அதை அனுபவிக்க ஆரம்பி. இனி நீ துன்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தர் உன்னை கொண்டு வந்துட்டு அவர் ராஜ்யத்துக்கு கீழே நீ இருக்கும்போது நீ பிச்சைக்காரனா இருந்தா, நீ பிச்சைக்காரன் இல்லை, அவரை தான் நீ ரெப்ரசன்டேட் பண்ற. அவர் பிச்சைக்காரன் ஆயிடுவாரு. அவர் பிச்சைக்காரரா இல்லைன்றதை நான் நம்புறேன். நிச்சயமா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். அவர் ஒன்னும் இல்லாதவர் இல்ல. அதனால நீ ஒன்னும் இல்லாம போகவே முடியாதுன்றேன். என்னங்க சொல்றீங்க? தைரியமா பிரசங்கம் பண்றேன். ஏன்னா அவர் சொல்றாரு, தைரியமா போய் பேசு, இதுதான் தேவராஜ்யம். இதை நம்புற எல்லாம் உள்ள இங்க வந்து நீ மூட்டையை சுமக்க வேணாம். அவர் தூக்கிட்டார் சிலுவையை. நீ ஒன்னு தூக்க வேண்டியது. நீ பாடுபட வேண்டாம், அவர் பாடுபட்டாரு. நீ ரத்தம் சிந்த வேண்டாம், அவர் ரத்தம் சிந்திட்டாரு. நீ வேர்வை கூட சிந்த வேண்டாம், அதையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நல்லா கைய மேல தட்டி, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, ராஜாதி ராஜா என்றென்றும் ஆண்டிடுவார். ஓ, ராஜாதி ராஜா. எழுப்பி நிக்கலாமா? எழுப்பி நிக்கலாம். கவனி லிசன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு வார்த்தை? இன்னைக்கு ஒரு ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்க நீ. You are into the kingdom of God. தேவ ராஜ்யம். நான் சொல்றேன், அற்புதமான நன்மைகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. There is a greater blessing waiting for you. அற்புதமான, ஏராளமான, நீ எதிர்பார்ப்பதற்கு மேலான ஏராளமான தேவ தயவு உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவா. ஒரே ஒரு ஜெபம் என் கூட சேர்ந்து ஒரு ஜெபம்.
ஆண்டவரே எங்களுடைய நன்மைகள் எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே எனக்காக நீர் வைத்திருக்க நன்மையெல்லாம் பார்க்கக்கூடிய மனக்கண்கள் எனக்கு உண்டாவதாக. அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அபிஷேகம் என் மீது அசைவாடுவதாக. அதை அனுபவிக்கக்கூடிய தயவு என்னை ஆளுகை செய்வதாக. ஆமென். கையை மேல தட்டி ஆமென் சொல்ல கேட்கிறேன். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு,